ஸோ இது சீக்வல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே இமீடியட்லி தே ஆர் ஜம்பிங் இன்டு இன்டென்சிட்டி, நான் மொமெண்ட்ரி மஸ்குலர் லெவலுக்கு புஷ் பண்ண போகிறேன், அதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் நாட் எல்லாருமே அந்த அளவுக்கு ட்ரைனிங் இன்டென்சிட்டியில் பண்ணணுன்றது கிடையாது. ஓவரால் நான் இப்படி பேசிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் பெட்டர் இந்த வீடியோவை ஐ வுட் லைக் டு கம்பைன் வித் த ப்ராக்டிக்கல் டெமோ of how to do the exercise in a low intense activity. So 5 rep. 1 ரொம்ப எசென்ட்ரிக்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் பண்ணல. திஸ் இஸ் அ வால்யூம் ட்ரைனிங். 4 5 இனஃப். மேலே 1 செகண்டு, கீழே வர்றப்ப 2 செகண்ட். 5 ரெப்பு. ஹாய் அண்ட் வெல்கம் டு ACFit Academy. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பெயின் ஒன்லி கெயின். அதாவது இது நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது புஷிங் யுவர் செல்ஃப் இன்டு மொமெண்ட்ரி மஸ்குலர் ஃபெயிலியருக்கு கம்ப்ளீட்லி கான்ட்ராடிக்டிங் கான்செப்ட். ஸோ இது சீக்வல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே இமீடியட்லி தே ஆர் ஜம்பிங் இன்டு இன்டென்சிட்டி, நான் மொமெண்ட்ரி மஸ்குலர் லெவலுக்கு புஷ் பண்ண போகிறேன், அதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் நாட் எல்லாருமே அந்த அளவுக்கு ட்ரைனிங் இன்டென்சிட்டியில் பண்ணணுன்றது கிடையாது. தட் இஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் சாய்ஸ். ரூல் நம்பர் 1. Second thing is there need to be a preparation period to get into do exercise in that training intensity. அந்த preparation period குள்ளேயே நம்ம அவசரப்பட்டு நம்ம இன்டென்சிட்டியை கூட்டணும்னா we'll end up with all kind of joint discomfort. சம்டைம்ஸ் இது அந்த சூடுபட்ட பூனை எஃபெக்ட். அதாவது என்ன பண்ணுவாங்க, சூடான பாலை வெஸ்டா அந்த ஒரு தடவை குடிச்ச பிறகு அது பயப்படுமே. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஜிம்லேயும் எக்ஸசைஸ்னாவே பெயின்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது பீப்புள் நீட் டு ஹஃப் அண்ட் பஃப், அதாவது மூச்சு வாங்கணும், பம்ப் ஆகணும் மசில். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்கள் எல்லா ஜிம்லுமே நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பார்க்குற ஒரு மோட்டிவேஷன் வேர்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ பெயின் நோ கெயின். எஸ், டெஃபினெட்லி இன் லைஃப் பெயின் வில் பிரிங்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் கெயின். ஆன் வாட் காஸ்ட்? 1. 2வது, அந்த பெயினை எந்த ப்ரையாரிட்டிக்காக நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஜிம்மில் போய் ஒருத்தர் கடுமையாக அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவரால் போய் ஆஃபீஸில் போய் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியை கூட செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, ஜிம்முக்கு வராங்க, பயங்கர இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்களால வீட்டில் சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது கஷ்டம். ஸோ எவ்ரி டே தே கெட் த ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் த பெயின். அப்போ வலி காரணமாகவே அந்த செய்கிற ஆக்டிவிட்டியை அவங்க அப்படியே அப்ரப்டாக விடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இஃப் யூ ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி டேக் த பீப்புள் டு அடாப்ட் தட் பெயின், நம்ம அந்த வலியை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியடை கொடுத்து அடாப்ட் பண்ண பிறகு நம்ம அந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது இஸ் அ பெட்டர் வே. ஸோ இது நமக்கு பொதுவாக தெரியாத காரணமாக, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் கான்செப்ட்ஸ் ஹேஸ் பீன் கேம் ஃப்ரம் டிப்பிக்கல் பாடி பில்டிங் அண்ட் கிராஸ்ஃபிட் ஐடியாலஜிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி டெடிக்கேட்டட் athletes who are into activity for a quite long period of time. இன்னும் முக்கியமாக என்ன விஷயம்னா, அவங்களுடைய யங் ஏஜிலே அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ தே கேன் கோப் அப் தட் பெயின். ஒரு 30 வயசு வரைக்கும் ஒரு இன்ஆக்டிவிட்டியில் இருக்கவங்க, இல்லை ரொம்ப பிகினரு who don't have a pain tolerance. நிறைய பேர் மக்கள் ஒரு ஊசி போட்டால் கூட அந்த ஊசி வலி தாங்க முடியாத அளவு பெயின் டாலரன்ஸ் இருக்கவங்கலாம் இருக்காங்க. அவங்கள கொண்டு அந்த அளவு பெயின்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி தே கான் பி கன்சிஸ்டன்ட் டு தட். ஐ எம் அ கிரேட் பிலீவர் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் நோ பெயின் நோ கெயின். ஈவன் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஐ எம் அ ஃபாலோவர் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஹை இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் an exercise need to be intense, அதாவது அதிக பயிற்சி தீவிரத்தில், பிரீஃப் கொஞ்ச நாளி, அண்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் தொடர்ந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். சி, என்னுடைய 15-20 years ஐ எம் தட் இஸ் திங். பட் டஸ் திஸ் பிரின்சிபிள் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி டே டு டே லைஃப்? இப்போ நான் இருக்கிற ஒரு அகாடமி எஜுகேட்டர், ஃபிட்னஸ் எஜுகேட்டர், ப்ளஸ் நம்ம ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை ஆஃபீஸ், அக்கௌண்ட்ஸ், லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கேன் ஐ டூ தட் டைப் ஆஃப் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் கிவ் அ சேம் focus and intensity into my day to day lifestyle? No, that's not possible. That's where we need to take a very good volume training principle. That is, an exercise can also be gentle, adequate and consistent activity. அதாவது ஜென்டில்னா ஒரு மிதமான பயிற்சி தீவிரம், அடிக்குவேட் தேவையான அளவு பயிற்சி, கன்சிஸ்டன்ட் தொடர்ந்து செய்யணும். எப்பயுமே ஒரு விஷயத்தில் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிறப்ப நம்மளால் அதை நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். There is always a concept we say, it's like consistency
outbeats intensity. இதை நீங்கள் வந்து நம்ம முயலும் அந்த ஆமையும் கதையை வச்சு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க. ஆமை ஒரே வேகத்தில் மெதுவாக போகுது and it will achieve the goal. முயல் வந்து வேகமாக ஸ்ப்ரிண்ட் பண்ணுது, டயர்ட் ஆகுது, ஸ்ப்ரிண்ட் பண்ணுது, டயர்ட் ஆகுது. I don't say this is right and that is wrong. It's up to you. That's why I say there is a right word called காஸ்ட் ஆஃப் அடாப்டேஷன். நீங்கள் உங்களுடைய கோலை இப்படியும் அடைய முடியும், அப்படியும் அடைய முடியும். உங்கள் லைஃப்பில் எது முக்கியம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்டென்சிட்டியாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி இனிஷியல் பீரியடில் நம்ம இன்டென்சிட்டியை கொடுக்குறப்ப அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி செய்ய முடியாது. நீங்கள் அந்த மொமெண்ட்ரி மஸ்குலர் ஃபெயிலியர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ புஷ் யுவர் லிமிட் டு தட் இன்டென்சிட்டி யூ நீட் டு டேக் மினிமம் 72 hours ரெஸ்ட். அதாவது 72 ஹவர்ஸ்னா 3 நாள் ரெஸ்ட். ஒரு பிகினரு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, 3 நாள் ரெஸ்ட் கொடுக்குறோம், திருப்பி எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னா they don't stick into that exercise consistency. So that's where this principle will apply. So இப்போ எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி குறைஞ்சிடுச்சுன்னா அப்போ ரிசல்ட்ஸும் குறைஞ்சிரும் சார். எப்படி ஒரு விஷயத்தை நாம் படிப்படியான லெவலில் ட்ரைனிங் இன்டென்சிட்டி செய்கிறப்பவும் ஹை இன்டென்சிட்டி பண்ணுறப்பவும் there is a difference will happens in the overall period. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் டயட் ஃபாலோ பண்ணுறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், பயங்கர ஸ்ட்ரிக்டாக இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது. அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரம் அதிகபட்சம் 6 வாரம் 8 வாரம் அந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அவர் அப்ரப்டாக விட்டுடுவார். அதே இன்னொரு பர்சனாலிட்டி எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஒரு டின்னரில் மட்டும் கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணியிருக்காரு, சாப்பாட்டிலேருந்து சக்கரை கம்மி பண்ணிட்டாரு. நார்மலாக வந்து ஒரு சீட் மீல்ஸை வந்து ஒரு வாரத்துக்கு 2 இல்லை 3 சீட் மீல், அதாவது அவருக்கு பிடிச்சமா ஐஸ்கிரீமோ ஏதோ பிரியாணியோ ஏதோ சாப்பிடணுன்ட்டு 2-3 மீலுக்கு மேலே இல்லை. இந்த சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணவர் தொடர்ந்து அந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். ஒருத்தர் காலைல இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ கார்போஹைட்ரேட், இவ்வளோ ஃபேட்டு, இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், he will become tired and he is not able to consistent. So initial periodல I will strongly recommend consistency than intensity. I'm going to give you a practical demo of how to do that low intense activity. Low intense activity na இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, லோ இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி செய்கிறப்ப உடனே ரிசல்ட் வராது. ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, எக்ஸசைஸ் அடாப்டேஷன் டேக்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைம். நீங்கள் செஞ்ச எக்ஸசைஸையே திருப்பி ஒரு 3 மாதம் 6 மாதம் செஞ்சு அந்த ஸ்கில் அடாப்டேஷன் இம்ப்ரூவ் ஆன பிறகு மெதுவாக ட்ரைனிங் லோட கூட்டுறப்ப யூ ஆர் ஏபிள் டு கெட் ரிசல்ட்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு ஒரு 2 மாதத்துலேயே நான் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தேன், எனக்கு ரிசல்ட் வரல. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட போனீங்கன்னா டெஃபினெட்லி யூ நீட் டு ஃபாலோ த பாத் ஆஃப் இன்டென்சிட்டி டு கெட் ரிசல்ட்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியாதா அப்படின்றது பியூர்லி டெட்டர்மைன்டு பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் வில் பவர். நீங்கள் எவ்வளோ அதை தாக்கு பிடிக்கிற சக்தி வச்சுருக்கீங்களோ அதை செய்ய முடியும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 to 80% of people who start any kind of physical activity, they drop out. Predominant reason is they don't know how to gradually progress the training intensity. ஹை இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது. ரெண்டாவது, அதுலேருந்து வர்ற பெயின்லேருந்து அவங்களுக்கு அந்த ரெக்கவர் ஆகிறது எப்படின்னு தெரியாமல் இருக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த ப்ரைமரி ரீசன்ஸ் பீப்புள் டிஸ்கண்டினியூ தட். இது அதில் முக்கியமான விஷயம், என்னால் என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டியே செய்ய முடியல, அப்புறம் நான் எக்ஸசைஸ்ன்னு எதையும் செஞ்சு திஸ் வில் பிகம் அ ஓவர் பர்டன் டு த டே டு டே ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸ் நீட் டு பி இனிஷியலி என்ஜாயபிள் ஆக்டிவிட்டி. அந்த ஜிம்மை முட்டு வெளியில் வர்றப்ப யூ ஃபீல் சம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் இன் யுவர் டேங்க். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் வண்டியை பார்க் பண்ணுறப்ப எல்லாமே ஃபியூவல் எம்டியில் கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா நீங்கள் பக்கத்து கடைக்கு கூட போகிறதுக்கு அதில் ஃபியூவல் இல்லாட்டி தட்ஸ் நாட் அ ரைட் வே. ஸோ யுவர் டேங்க் நீட் டு பி ஃபில்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஒர்க் அவுட். யூ ஷுட் ஃபீல் த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், தென் யூ டூ த ஆக்டிவிட்டி இன் அ கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன். ஸோ இது நான் ஓவரால் இப்படி பேசிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் பெட்டர் இந்த வீடியோவை ஐ வுட் லைக் டு கம்பைன் வித் த ப்ராக்டிக்கல் டெமோ ஆஃப் ஹவு டு டூ த எக்ஸசைஸ் இன் அ லோ இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி வித் அ மினிமலிஸ்டிக் நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ். லெட்ஸ் டிரைவ் டைரக்ட்லி டு த ப்ராக்டிக்கல் செஷன். நாம் இப்போ ஜிம் ஃப்ளோரில் போய் எக்ஸசைஸை இந்த லோ இன்டென்சிட்டியில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் டூ அ லோ இன்டென்சிட்டி ஜென்டில் அடிக்வேட் கன்சிஸ்டன்ட் ட்ரைனிங். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஆடிங் too many exercise need to be in a very low intensity. அதனால் pattern Aல I am going to give you 3 exercise. So modified pull-ups, inclined bench press and lunges. Pattern B அடுத்த நாள், for example Monday pattern A னா Tuesday pattern B. Pattern Bல பார்த்தீங்கன்னா kettlebell squat with pull over
and shoulder press. So idan very simple. So each exercise need to be performed for 5 sets, just 5 repetition. 5 repetition பண்றப்ப gassed out feel ஆகக்கூடாது. நீங்க செலக்ட் பண்ற weight ரொம்ப ஹெவியா இருக்க கூடாது. கம்ஃபர்ட்டபிளா 5 செட் முடிக்கிறப்ப you need to feel more energetic. Let's start a practical demo on doing that. Modified pull-ups. So this is Rukman. He is going to help you on exercise demo today. So 5 rep. 1. ரொம்ப எசென்ட்ரிக்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் பண்ணல. திஸ் இஸ் அ வால்யூம் ட்ரைனிங். 4, 5 enough. Incline bench press. Form of exercise is very important, but not very controlled eccentric. நம்ம எவ்வளோக்கெவ்வளோ எசென்ட்ரிக்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ சோர்னஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் இஸ் குட் இனஃப். மேலே 1 செகண்டு, கீழே வர்றப்ப 2 செகண்ட். 5 ரெப்பு. லஞ்சஸ் 5 ரெப்பு. நேராக பார்த்து 5 அந்த கால். 4, finally 5. Okay, perfect. So how do you feel? எப்படி ஃபீல் ஆகுது? ஓகே, உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எஃபோர்ட்டில் டிஸ்கம்ஃபர்ட் லெவல் 10ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த 3 செட்டையும் முடிச்சப்ப என்ன லெவல் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? டிஸ்கம்ஃபர்ட் ஆவரேஜாக ஒரு 5 to 6. ஸோ திஸ் இஸ் இன் அ பர்ஃபெக்ட் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி நான் 5வது செட்டு பண்ணுறப்ப கூட உங்கள் டிஸ்கம்ஃபர்ட் வந்து 7 தாண்டக்கூடாது. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த் லெவல்? புல்லப் நார்மல் 5 ரெப் பண்ண முடியும்ல, ரெகுலர் புல்லப்பு, ஓகேவா? செஸ்ட் ப்ரெஸ் என்ன வெயிட் யூஸ் பண்ண முடியும்? 5 reps. 5 reps 25. 25. நம்ம இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 7.5 kg. லஞ்சஸ் 12. 12 to 15 kgs. ஸோ நார்மலாக அவர் என்ன வெயிட் யூஸ் பண்ணுவாரோ அதிலிருந்து 50% லோடு தான். தட்ஸ் வேர் இட்ஸ் லைக். ஆர் யூ ஏபிள் டு ஃபீல், என்ன சொல்கிறது, இந்த 3 எக்ஸசைஸ் செய்கிறப்ப ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது ஃபீல் பண்ண முடியுதா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு செட்டு வெரி லோ இன்டென்ஸ், அதாவது அவருடைய எஃபோர்ட் வந்து நம்பர் 5ல் இருக்குது. செகண்ட் செட்டு 5.5. செட்டுக்கு நடுவில் எவ்வளோ ரெஸ்ட் விடணும்? லெட் ஹிம் கம்ப்ளீட்லி ரெக்கவர். 2 or 3 minutes கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் இப்போ இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் யுவர் கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட்ஸ்னா 2 minutes போதும். இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்ட்ரென்த், ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு 6.5 கிலோ இல்லை ஒரு 1/4 கிலோ இல்லை நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா 3 or 4 minutes எடுக்கலாம். இது செகண்ட் செட்டு. திருப்பி அதே 3த்தையுமே செய்யும். 1, 2 ஃபுல் ஸ்ட்ரெச் விடலாம். 3, 4, 5. ஸோ எக்யூப்மெண்ட்டை வந்து எவ்வளோ கிட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கவ்வளோ வந்து யூ டோன்ட் வாண்ட் டு சர்ச் ஃபார் எக்யூப்மெண்ட். அதே மாதிரி உங்கள் ஹார்ட் ரேட் இட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் யுவர் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். 1, 2, 3, 4, 5. பர்ஃபெக்ட். One, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Perfect. So effort level? Maybe. Romba. Fractions, but not huffing, puffing, pumped. And the feel la irukadu. So the key of this program is consistency. இன்னைக்கு இந்த 3 எக்ஸசைஸு 5 reps 5 sets செய்கிறார்.
So நாளைக்கு we are going to change a different set of exercise. இன்னைக்கு end of the exercise lower body பண்றாரு. நாளைக்கு we are going to start with the lower body first, then we end up with. So you might think, என்ன 3 exercise தானா? Definitely this works. For example, dumbbell, even initially I'll recommend you to use chest press, machine chest press, mid row and machine leg press. இது வந்து ஒரு நாளும் இன்னும் ஒரு 3 நாள் lat pull down, shoulder press and you can do leg extension, leg curl, அது மாதிரி ஏதாவது ஒரு combination, less effort. திருப்பி சொல்றேன், you should not feel huffing and puffing. So இதில் எப்படி progress பண்ண போகிறோம்? So the progression is 3 to 5% increment in the load. So in the workout, that's where we have a training log. So we simply write down the exercise. என்னென்ன exercise இன்னைக்கு பண்ணியிருக்கோம், எத்தனை செட்டு, எத்தனை ரெப்பு, என்ன வெயிட்டு, இதை நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 5 ரெப்பு பண்ணார். ஸோ இதில் நம்ம வெயிட் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஐ கேன் சே இதில் 6 ரெப்பு பண்ணுங்கள், ஒரு ரெப் எக்ஸ்ட்ரா. ஸோ இது 7.5 கிலோவில் பண்ணார், லெட் him யூஸ் 8 kgs. அது 5 kg டம்பிள் யூஸ் பண்ணார், லெட் him யூஸ் 6 kg. பட் இது வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணணுமா மேண்டேட்டா அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. யூ கேன் கிளியர்லி டிசைட் ஆன் தட். யூ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக், டூ தட். எண்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் சார் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி, அப்போ அன்றைக்கி எதுவும் பண்ணாதீங்க, அடுத்த ஒர்க் அவுட்டில் பண்ணிக்கோங்க. டோன்ட் சேஞ்ச் எனி திங் ஆன் த சேம் டே ஒர்க் அவுட். ஸோ லெட் சி பேட்டர்ன் பி, தட் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ். ஸோ கெட்டில்பெல் ஸ்குவாட் நல்ல இந்த லெவலில் இருக்கட்டும், அப் அண்ட் டவுன், அவ்வளோதான். ஹிப்பில் அப் 1 2 3 4 5, that's it. Pull over. If you can manage cross bench pull over, cross bench, நான் நார்மலாக பிகினருக்கு ஃபுல் புல் ஓவர் படுத்துருங்க. One, 2 3 4 5, perfect. அப்படியே அந்த 5 கிலோ எடுத்து ஷோல்டர் ப்ரெஸ். One, 2 3 4 5, perfect, enough. So your additional questions is, sir, our biceps எதுவும் செய்யல, triceps எதுவும் செய்யல, wristக்கு எதுவும் செய்யல, abdomenக்கு எதுவும் செய்யல. So in CFR we call these 3 exercises a resistance exercise. இதுக்கு முன்னாடி you need to do a preparation exercise. And the preparation will give you dynamic stretching, core activation, followed by functional exercise, then only you go for resistance training. So அப்போ இந்த எக்ஸசைஸ் 5 செட் 5 ரெப்பு செய்யறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் எக்ஸசைஸ் ஒரு 20-25 மினிட்ஸ். பட் வி ஆர் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஐசோலேஷன் மசில். இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் மீடியல் டெல்டாய்டுக்கு என்ன சார், ட்ரப்புக்கு என்ன, அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ மோர் யூ கோ இன் டு ஐசோலேஷன் எக்ஸசைஸ், த ட்ரைனிங் இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ், தட் வில் கிரியேட் லாட்ஸ் ஆஃப் சோர்னஸ். ஸோ இது அப்படியே எல்லாருக்குமே அப்ளிகபிளா? Why don't you give a try? I am clearly saying people who want to be consistent to activity, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் தொடர்ந்தது குறைஞ்சது ஒரு 16 to 20 வீக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வாட் ஹேப்பன்ஸ் இன் யோர் பாடி இஸ் எக்ஸசைஸ் அடாப்டேஷன். அந்த எக்ஸசைஸ் அடாப்டேஷன் வந்துடுச்சுன்னா then gradually ramp up the training intensity by adding more exercise, applying training principles like superset or triset or அந்த மாதிரி. இப்போ ஈவன் இதை செய்யறதுக்கு பிகினருக்கு கண்டினியூஸாக 3 செய்யக்கூட முடியல, ஒரு எக்ஸசைஸ் மட்டும் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஃபினிஷ் பண்ணட்டும், அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் முடிக்கட்டும். ரெக்ரஸ் டு ப்ராக்ரஸ். இட் இஸ் நாட் சம்திங் என்னால் வெயிட்டே செய்ய முடியல, பாடி வெயிட்டில் செய்கிறான், பாடி வெயிட்டில் செய்கிறதே கஷ்டமாக இருக்குது, இந்த எக்ஸசைஸே கஷ்டமாக இருக்குது, இதை இன்னும் மாடிஃபை பண்ணி எப்படி சிம்பிளாக பண்ணு. தட்ஸ் வை ஐ சே ரெக்ரெஷன் பேட்டர்னுக்கு மெஷின்ஸ் ஆர் மச் எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு ஃப்ரீ வெயிட். பிகாஸ் இப்போ இது லேட் புல் டவுன் வந்து ஈஸியாக இருக்கும், இது கூட டஃப்பாக இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்டர்னேட் தோஸ் எக்ஸசைஸ். ஸோ அல்டிமேட் கோல் இஸ் பீயிங் கன்சிஸ்டன்ட் டு ஆக்டிவிட்டி
adapting the exercise training intensity. Then you can go for advanced training techniques like momentary muscular failure, how closer to momentary muscular failure க்கு எவ்வளோ க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் என்ன கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு போகும். In the next video we will give a clear idea about hitta voluma, because இதை சொல்லும்போது கம்ப்ளீட்லி அந்த வீடியோக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். There are few choices. யாருக்கு ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் சூட் ஆகும், யாருக்கு வால்யூம் ட்ரைனிங். ஸோ you can keep cycling these two type of exercise. There is nothing something, or you can stick to one particular type of training if it suits much better. So this is purely person dependent. We'll have a detailed video about HIIT and volume training, advantages and disadvantages. Based on that you can make a choice. Before that, I think this exercise simple program will definitely brings you benefit, provided if you have a training log. Without training log, without progressive overload, without consistent activity, these type of simple programs doesn't bring any big results. I think I had given enough information about low intensity training, because இதுவரைக்கும் நான் எல்லாத்துலேயும் பார்த்த வீடியோஸ் எல்லாமே ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங், இன்டென்சிட்டி இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லாததுனால, if you are a beginner, I think this video will give you a maximum information. நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை குறைஞ்சது 16லிருந்து 20 வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ராக்ரெசிவாக லோடு ஏற்றி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் I had given sufficient information about low intensity training. Thanks for watching once again. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் யாராவது பிகினர் இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின்.